தமிழோட கலாச்சாரம் அழிஞ்சு போச்சு. இதை யாராவது மறுக்க முடியுமா? எதற்காக தமிழனாக கூடிய மூதாதையர் நமக்கு சொல்லி வைத்த ஒவ்வொரு கலாச்சாரமும் எதுக்கு? ரெண்டு கண்கள் மாதிரி இந்த ஆன்மீகமும் அறிவியலும் ரெண்டுல ஒண்ணு இல்லைனாலும் மனிதர் ஊனமான மாதிரி. ஒரு கண்ணால உலகத்தை ரசிக்க முடியுமா? பாதிதான் முடியும். முழுமையாக ரசிக்கணும்னா ரெண்டு கண்ணு வேணும். அந்த மாதிரிதான் ஆன்மீகம் இல்லாத உலகம் இல்லை, அறிவியல் இல்லாத உலகம் இல்லை. ரெண்டும் ஒன்னா இருந்தா தான் இந்த உலகத்துடைய இயக்கமே இருக்கும். அதனால மனிதனாகக்கூடிய தமிழன் எதற்கு 21 நூல்களை எடுத்து ஒரு பெண்ணுக்கு மஞ்சள் கயத்தை சூட்டினான் என்று சொன்னால் அந்த மஞ்சள்ல அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் உண்டு. இது அறிவியல் ரீதியா என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணாக கூடியவள் அந்த மஞ்சளை அவள் உடம்போடு உடம்பாக சேர்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு திருமணம் முடிந்த ஆண்மகனுக்கு ஆண்மை விரிய மதியமாகி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு அந்த மஞ்சள் கயிறு ஒரு காரணமாக. அந்த மஞ்சளுடைய சுவாசம், அந்த மஞ்சளுடைய வாடை. அதே ஒரு குழந்தை பெற்றெடுத்தாள் என்று சொன்னால், மாரோடு அனைத்து பால் கொடுத்தாள் என்று சொன்னால், அந்த குழந்தை அந்த மஞ்சளை சுவாசிக்க அந்த குழந்தைக்கு எந்தவித தொற்று வியாதி வராம இருந்தது. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு சக்கரை வியாதி இருக்கு, இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு புற்று வியாதி இருக்கு. அப்ப புற்றுநோய் என்ன சொல்லக்கூடிய ஒரு நோய் குழந்தைக்கு வரக்கூடிய காலம் கிடையாது. அன்னைக்கு இருந்ததா? அன்னைக்கு ஒரு பிள்ளை பிறந்தனா 5 பவுண்டுல இருந்தது. இன்னைக்கு 1.25 கிலோக்கு அறுத்து எடுக்கிறாங்க பிள்ளையில. எப்படி 1.5 கிலோவுக்கு பிள்ளையை அறுத்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் மாறி போனது இதற்கு ஒரு கேடு. இன்னைக்கு பழைய சோறு செய்யறது எப்படின்னு வெள்ளக்காரன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம அதை சாப்பிட்டோம்னா குண்டா போயிருவோம், தூக்கம் வரும்னு சொல்லி இன்னைக்கு பழைய சோறு சாப்பிடுவது அநாகரிகமாக நினைக்கக்கூடிய காலம் இந்த கலியுக காலமாயிருச்சு. இன்னைக்கு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பீஸாவையும் பர்கரையும் தின்னக்கூடிய மனிதன் என்னைக்கு பழைய சோத்தை மறந்து, என்னைக்கு கம்பங்குளையும் கேப்பங்குளையும் அன்னைக்கு பிள்ளைங்க சடங்காச்சுன்னு சொன்னாங்கன்னா அந்த வெந்தயக்களையும் உளுந்தங்களையும் கிண்டி கொடுத்த காலமெல்லாம் போய் என்னைக்கு இட்லி தோசை இப்படி போனோமோ அன்னைக்கு நாடுக்கு கேடு வந்து. அப்ப ஒரு மனிதனுடைய தமிழனுடைய கலாச்சாரத்தை எவ்வளவு தூரம் நாம் குழி தோண்டி புதைத்திருக்கிறோம் என்று சொன்னால், பெண்கள் எல்லாம் மஞ்சள் கயத்தை கலட்டினதுக்கு அப்புறம் தான் மார்பக புற்றுநோய் என்ன சொல்லக்கூடிய அந்த நோய் வருவதற்கு அதிகப்படியான காரணம் இருந்தது. அதனால மஞ்சளை மார்போடு தொங்க விடும்படியாக ஒரு தமிழன் சொல்லி வச்சோம் அப்படின்னா அந்த மஞ்சள் கயிறு ஒரு பெண்ணுடைய மார்பகத்தில் அப்படி படப்பட அந்த பெண்ணுடைய அந்த ரத்த ஓட்டம் சீராக வந்து மார்பகங்கள்ல பால் சுரக்கக்கூடிய அந்த சுரபிகளுடைய தன்மை அதிகரிக்கிறதுனால ஒரு பெண்ணுகிட்ட மஞ்சள் கயத்தை கொடுத்தாங்க, மஞ்சளை பொக்கிஷமா கொடுத்தாங்க. ஆனா மஞ்சளை ஆன்மீக ரீதியா அறிவியல் ரீதியா வச்சாங்க. அன்னைக்கு நிலப்படியில பாத்தீங்கன்னா மஞ்சளை பூசி குங்குமம் வைப்பாங்க. வீட்டுக்கு வெளியில போயிட்டு வரக்கூடிய ஆண்மகன் அந்த வீட்டை கடந்து உள்ளே வரும் பொழுது வெளியில எங்கேயாவது சுத்திட்டு வந்து அந்த நோயை கொண்டு வந்திருந்தா அந்த மஞ்சளாகக்கூடியது ஒரு சடத்துல அந்த கிருமியை கொண்டு வரும் என்பதற்காகத்தான் நிலப்படியில மஞ்சளை பூசி அன்னைக்கெல்லாம் கலாச்சாரத்தின் படியாக அறிவியல் ரீதியா ஆன்மீக ரீதியா வழிபட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் மறந்து போய் நீங்க டைட்ஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இப்படி கோலத்தை ஒட்டுவதற்கு கூட இடம் இல்லாம போடுவதற்கு கூட இல்லாம டைட்ஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு சாணத்தை தெளித்து அன்னைக்கு முழுகுவாங்க வீடு முழுக்க. ஏன்? காரணம் இருந்தது. அந்த சாணத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா எந்தவித விஷ பூச்சிகளும் கடிக்காமல் இருக்கிறதற்காகத்தான், அண்டாமல் இருப்பதற்காகத்தான் அன்னைக்கு வீடு முழுக்க சாணத்தை பூசி வச்சு பாதுகாப்பாக வாழ்ந்த தமிழன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு ஒவ்வொரு அற்புதமான பொக்கிஷமாக நமக்கு கொடுத்து வைத்த அத்தனையும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய திருவிழாக்கள்ல இந்த பசுமாடுகளை வந்து ஊர்வலமா கொண்டு வருவாங்க. பார்த்திருக்கோமா? யானை ஊர்வலம், பசுக்களுடைய ஊர்வலம், இப்படி மிருகங்களை எல்லாம் ஊர்வலம் கொண்டு வந்தோம் அப்படின்னா தமிழன் முட்டாள் கிடையாது. முட்டாள்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அதை நான் சொல்றேன் கடைசியா. அப்ப இந்த பசுவிலிருந்து வரக்கூடிய இந்த நுரையினுடைய அந்த நுரை தலையில பட்டது அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஒரு திருவிழாவின் கூட்டம் கும்பல் அதிகமா இருக்கும். அப்ப அந்த பசுவின் நுரைப்பட்டது என்று சொன்னா எந்த மனிதனுக்கும் தொற்று வியாதி வராமல் இருக்கிறதுக்காகத்தான் பசுவை ஊர்வலமா கொண்டு வந்த தமிழே. அவள அறிவியல், அவள விஞ்ஞானி, அப்படி ஒரு மேதையாகக்கூடிய தமிழன் என்று சொல்லடா தலைமை பொறுத்து நில்லடா. நாங்க இன்னைக்கு அப்படியா இருக்கிறோம்? கிடையவே கிடையாது. தமிழனை எல்லாம் நாம் இன்றைக்கு சாகாமல் சாகடித்துக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதை மாற்றவும் முடியாது, மறுக்க முடியாது. ஒரு இளநியை வெட்டி அப்படி அண்ணாக்க குடிச்சான் தமிழன். எப்ப ஒரு தென்னை மரம் எத்தனை ஆண்டு காலம் வேணும்? 7 வருஷம் வேணுமா? அவளை பாடுபட்டு அந்த தென்னை மரத்தை வளர்த்து அந்த இளநீரை உடைச்சு அப்படி குடிக்கும் பொழுது அப்படி மேலெல்லாம் விழும்போது அப்படி ஒரு ஆனந்தமும் அற்புதமும் இருந்தது. என்னைக்கு ஸ்டாவை போட்டு உரிய ஆரம்பிச்சோமா, இன்னைக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சோமா.
அப்ப நாம் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய கலாச்சாரத்தை இனிமேலாவது கையில் எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் வரக்கூடிய சந்ததிகளை வாழ்வதற்கு நாம் வழிவிடும் காரணமாக இருக்கும். பாதையெல்லாம் அடைச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் கண்ணிருந்து குருடர்களாக வாழக்கூடிய காலம் இந்த கலியுக காலம். இந்த கலியுகத்துலதான் என் காதலும் நடக்கணும் அப்படின்னா அந்த காதலர் யாருன்னு சொல்லிடவா? எல்லாரும் எப்படி திருப்பூர் ஓடுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் வீசித்தாய் முருகா திருப்பதி மழை மீது திருப்பரங்குன்றத்தில் வீசித்தாய் முருகா திருப்பதி மழை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடி கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் எனக்கு என்ன இல்ல தேவையில்லாத பக்கத்துல இருந்தா எனக்கு என்ன, நான் எப்படியாவது அவர் பக்கத்துல போய் நிற்கிறேன். இதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா சொல்லுவாங்க ஒரு பெண்ணோட வாழ்க்கை கெடுத்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ள போகலாமா அப்படின்னு. தலைவிதின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அதை யாரால மாற்ற முடியும்? என் தலையெழுத்து நான் 2ஆம் தரம் போகணும். இதை யாரால மாற்ற முடியும்? மாற்றக்கூடியவங்க யாராவது இருக்கிறார்களா? இல்ல. அப்ப இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இன்னும் என்னுடைய அந்த காதலை சொல்லணும் அப்படின்னா அந்த ராசாவை நம்பி நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குதுங்க.
நன்றி கைத்தட்டியவர்களுக்கு நன்றி. ஆமா, அருமை என்ன மாயக்குளம் அவர்கள்னா யூடியூப் எடுத்து எங்களை எல்லாம் இந்த உலகிற்கு நிறைய வெளிநாட்டு அவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூபின் மூலமாக நாங்கள் எல்லாம் நாடகங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா மனைவி மக்களை எல்லாம் விட்டு வெகு தூர தொலைவில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசுவை விருந்தாக இருக்கக்கூடியது இந்த யூடியூப் சேனல். அண்ணா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, அப்படிங்கிறதால இந்த இடத்துல இன்னும் சொல்லக்கூடிய விஷயங்கள் பெண்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எல்லாம் மூட்டையா இருக்குது சொல்ல வேண்டிய விஷயம். ஒரு பெண்களாக கூடியவர்களுக்கு பருவம் அடைந்த உடனே ஏன் பொம்பளை பிள்ளைய கூடி போய் மூக்கு குத்துறாங்க? ஒரு வயதுக்கு வந்த உடனே பாருங்க பொம்பளை பிள்ளைய அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போய் மூக்கு குத்துவாங்க. இது கட்டாயமாக இருந்தது ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கு மூக்கு குத்துனா நான் காலேஜுக்கு போறேன், எனக்கு அசிங்கமா இருக்கு, நாகரிகமா இருக்குதுங்கிறது பிள்ளைங்க. எப்படி எனக்கு அசிங்கமா இருக்கு, என்னை பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்க, நான் மூக்கு குத்த மாட்டேங்குது பிள்ளைங்க. ஆனா இந்த மூக்கு குத்துவது கூட தமிழ்நாடுடன் எவ்வளவு அறிவியல் ரீதியாக ஒரு பெண்ணுக்கு எந்த விதத்திலெல்லாம் அவளை பாதுகாக்க முடியும் என்பதற்காக இந்த கலாச்சாரத்தின் வழியாக நமக்கு கற்றுவித்தான் என்று சொன்னால் அவனை போல ஒரு கண்கண்ட தெய்வம் இந்த உலகில் யாருமே கிடையாது. ஒரு பருவமடைந்த பெண்ணுக்கு ஒரு மூக்குல துவாரத்தை இடும் பொழுது அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் என்ன சொல்லக்கூடிய காலகட்டத்துல அந்த ரத்தப்போக்கு சீராக இருந்து அந்த பெண்ணுக்கு அந்த வயிற்று வழியில் இருந்து பாருங்க எல்லா விதமான அந்த ரத்தப்போக்கினுடைய உதிரங்கள் அதாவது கட்டுக்கோப்போடு பாதுகாப்போடு வருவதற்கு அந்த துவாரம் ஒரு உதவிகரமாக இருப்பதற்கு இந்த மூக்குத்தி ஒரு காரணமாக இருந்தது. ஆமா, அந்த மூக்குல துவாரம் இருக்கும்போது துவாரத்தினுடைய வேலைப்பாடு ஒரு பெண்ணுக்கு அந்த மாதவிடாய் காலத்தை இரத்த போக்கை சரிவர சீர்படுத்தி அந்த பெண்ணுக்கு எந்தவித உபாதைகளும் கொடுக்காதபடிக்குத்தான் கூட்டிட்டு போய் பருவம் அடைஞ்ச பெண்ணுக்கு மூக்கு குத்துனாங்க. இன்னைக்கு எந்த பிள்ளைங்க குத்துதுங்க? மூக்கு அசிங்கமா இருக்குன்னு யாரும் குத்த மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு கையில வளையல் போட்டாங்க அப்படின்னா இந்த வளையலாக கூடியது அந்த கண்ணாடி வளையல் அணியும் பொழுது பாருங்க அந்த ஒளி அதிர் வளையலாக கூடியது ஒரு பெண்ணுக்கு அந்த மூளையினுடைய சுறுசுறுப்பையும் ஒரு பெண்ணுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நாட்களையும் அந்த பெண்ணுக்கு உள்ளங்கையில வலுவையும் கொடுத்ததான் இந்த வளையலாக கூடியது. அதனாலதான் அன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டிமார்கள்லாம் ஆன்மீக ரீதியா மஞ்சள் கலர் அதாவது பச்சை கலர்லையும் சிவப்பு கலர்லையும் கண்ணாடி வளையல் போடுவாங்க. இங்க இருந்து இது வரைக்கும் போடுவாங்க. அப்ப அந்த சத்தத்தை கேட்க கேட்க அந்த மூளை திறனாக கூடிய சுறுசுறுப்படைந்து அதனாலதான் அன்னைக்கு இருந்த பாட்டிமார்கள்லாம் எத்தனை பேர் வந்து நெல்ல கொட்டி அவிச்சு அதை நெல்ல குத்தி என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு அரிசியை சமைச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வரல சுவிட்ச போடுறது கூட சோம்பேறித்தனமா இருக்கு. காரணம் இன்னைக்கு எல்லா விதமான நாகரிகத்துடைய நாசக்கேடு. அப்ப வளையல் எவ்வளவு உதவிகரமாக ஒரு பெண்ணுக்கு இருந்தது என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு கால் கொலுசு அதை விட அதிகப்படியான செயல்பாடுகளை கொடுக்குறோம். ஒரு பெண் காலிலே கொலுசு அணிந்தாள் என்று சொன்னால் அந்த கொலுசாகப்பட்டது அந்த குதிங்காலிலே அழுத்தம் கொடுக்க ஒரு பெண்ணாக கூடியவளுக்கு சிறுங்குடல் பெருங்குடல் சிறுநீரகப்பை சிறுநீர்ப்பை கல்லீரல் மண்ணீரல் முதற்கொண்டான அனைத்து உடல் உறுப்புகளையும் இரத்த ஓட்டத்தில் சீராக அமைத்து ஒரு பெண்ணுக்கு அற்புதமான அந்த உடலுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த காலுடைய கொலுசாகப்பட்டது. அப்ப தமிழன் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்திருக்கணும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருக்கணும். அப்ப ஒரு பெண்ணுக்கு அந்த அணிகலத்தை பூட்டும் பொழுது ஏன் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறப்பினத்தோட மறுஜென்மம்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பெற்றிருக்கக்கூடியவள் மறுஜென்மம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிரசவ காலத்திற்கு உண்டான அந்த அத்தனை விதமான சக்தியை ஒரு பெண் தாங்கிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை விதமான அணிகலன்களையும் ஒரு பெண்ணுகிட்ட கொடுத்தாங்க. காலுக்கு பெருவர்களுக்கு 2வது விரல தான் வெட்டி போட சொன்னாங்க. பிள்ளைய ஒண்ணு போட்டா அதிகப்படியா போடுது, இல்லாட்டி எதையுமே போட மாட்டேங்குது. இன்னைக்கு தாலி கூட ஆணி மாலை மாதிரி ஆயிடுச்சு, எங்கேயாவது வெளியில போனதான் மாட்டிக்கிட்டு வருது பிள்ளைங்க. அப்ப இன்னைக்கு காலம் அப்படி ஆனதுனால இந்த 2வது விரலை ஏன் வெட்டி போட சொன்னாங்க அப்படின்னா இந்த 2வது விரலுக்கும் கர்ப்பப்பைக்கும் செல்லக்கூடிய நரம்பு மண்டலத்துடைய அந்த இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடியது இந்த மெட்டியாக கூடியது. அதனால வெள்ளியில மெட்டி போட சொன்னாங்க. அது 2வது விரல்ல போட சொன்னாங்க. அப்ப அந்த பெண்ணுக்கு கருத்தரிப்பதற்கும் மலட்டுத்தன்மை நீக்குவதற்கும் இந்த மெட்டி ஒரு காரணமா இருந்ததுனாலதான் ஒரு இந்து சமுதாயத்தின் படியாக ஒரு பெண்ணுக்கு தமிழனாக கூடியவன் இத்தனை விதமான விஷயங்களையும் கையில பொக்கிஷமா கொடுத்து இதை பாதுகாக்கும்படியா சொன்னான்.
இன்னைக்கு பிள்ளைகள்லாம் நைட்ல போட வேண்டிய நைட்டிய பகல்ல போட்டு பகட்ட ஆரம்பிச்சு போலும். அன்னைக்கு 5 வயது குழந்தையும் கற்பழிக்கக்கூடிய காலம் இந்த கலியுக காலமானதனால் இந்த காலத்தை மாற்றி நம்முடைய கலாச்சாரத்தை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த ஆசையோடு ஆசையாக என் காதலையும் சொல்லிவிட்டு கதைக்கு செல்வோமாக. ஆசையில பட்டி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சினா பூவாய் அனைவருக்கும் நன்றி. ஏன்னா குறிப்பிட்ட ஊர்கள்லாம் இருக்கு. வளையமரத்துல ஒரு நாடகமாக ஆடிடணும், அது எல்லா கலைஞர்களுக்கும் உள்ள ஒரு ஆசை. ஏன்னா இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்ட்ல 150 நாடகம் நடக்கக்கூடிய ஒரு கிராமம்னு சொன்னா அது ஏர்போர்ட்டுக்கு அருகில் உள்ள அருகாமையில் உள்ள வளையங்குளம் சொல்றது. அது என் தகப்பனாருடைய சொந்த ஊர். ஆமா, மெச்சனார் பரம்பரையை சார்ந்த அந்த குடும்பத்துக்கு வந்த கூத்தாடி பரம்பரை என்று சொல்லி இன்னைக்கு நாடக மேடை கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருமண நாயக்கருடைய பட்டம் வாங்கிய ஒரு பரம்பரைன்னு சொன்னாலும் கூட, அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா வளையப்பட்டியில அன்னை ஒரு நாடகமாக ஆடணும் கலைஞராக கூடியவர்கள். நெடுமதுரைன்னு சொல்லக்கூடிய அந்த ஊரே ஒரு நாடகமாக ஆடிடும். ஆமா, அதே மாதிரி இந்த கட்டிக்குளத்திலையும் ஒரே ஒரு நாடகமாக ஆடணும் அப்படின்னா புண்ணியவான்கள் எங்களை போல யாரும் கிடையாது. அதனால நான் நிறைய புண்ணிய மனிதன் நினைக்கிறேன். இது 3வது முறையாக இந்த மேடைக்கு வரேன் அப்படிங்கிறதுல எனக்கு மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால தயவு செய்து இப்படியே இருந்து சம்போன்னு வரும்போது அம்போன்னு விட்டுட்டு யாரும் போயிடாதீங்க. இதை நான் வேற மேடைக்கு கேட்கிறேன். நான் என்னை கட்டிக்க போனவர் ரொம்ப ஆசையா வருவார். அவர் ஆசையில யாரும் மண்ணள்ளி போட்டுறாதீங்கன்னு சொல்லி உங்களை தயமார்ந்து கேட்டுக்கொண்டு இந்த மாலை மாத்திர காட்சியை கடைசி வரைக்கும் இருந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதுவும் கூட கலியத்துடைய ஒரு காரணம். நீங்க எல்லாம் இருப்பீங்க, நீங்கள் இல்லைன்னா நாங்க என்ன பண்றது இருப்பாங்க. உண்மையிலே அண்ணா எனக்கு உண்மையிலே சளி பிடிச்சி எனக்கு 4 நாளா காய்ச்சல். அற்புதமான ஒளிபெருக்கி
நீங்க ஒளிபெருக்கி மட்டும் நல்லா இல்லாம நானும் தர்மா மாமெல்லாம் இப்படியே பெட்டி அதெல்லாம் இந்த ஊருடைய ராசியம். ஏன்னா இறைவனுடைய அருள் என்னைக்குமே இருக்கிறதுனால ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பரசுராமனாக கூடியவர் தன்னுடைய தாயினுடைய தலையை வெட்டினார். வெட்டினவர் எதுக்கு மாத்தி வைக்கணும்? காரணம் இல்லாமையா? காரணம் இருக்கு. அந்த பெண்ணுடைய தலையை ஏகாலி பெண்ணுடைய உடம்புலையும், ஏகாலி பெண்ணுடைய உடம்புல அந்த பெண்ணுடைய தலையை ஒட்டி இருக்கணும். எதுக்கு? அன்னைக்கே சொல்லி வச்சான், ஜாதியும் உள்ள மதமும் உள்ள ஏண்டா கடந்து சாகரிங்கன்னு புராண காலத்திலே சொல்லி வைத்த ஏராளமான கதைகள்லாம் உண்டு. அதனால இந்த இடத்துல என்னுடைய திருமணத்திற்கு அனைத்து மதத்தினரும் இனத்தினரும் எனக்கு மாலை அணிவிக்கும் பொழுது அப்படி மலர்களை தூவி, ஆனா மொய் மட்டும் நீங்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஏற்கனவே மொய் வாங்கிட்டு தான் வந்திருக்கிறேன். அப்படிங்கிறதுனால விடை பெறுகிறேன். நன்றி, நன்றிகள், வணக்கம்.